கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மத்தியான வேளையில் மறுபடியுமாய் நாம் ஒருவர் பார்க்கும்படியான கிருபையை தந்தார் தேவன். இந்த நேரத்தில் நாம் ஒருமனப்பட்டு எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும்போது நாம் ஜெபிக்காமல் இருப்பது எப்படி? ஆண்டோட இருதயத்தின் ஏக்கமும் அதுதானே. அவர் சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று நாம் ஆண்டவர் கேட்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களில் குறைந்து கொண்டே வருகிறார்கள். ஏனென்றால் டைம் இல்லை, எல்லாருக்கும் அதிகமான வேலைகள், பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து என்ன வேலை செய்யணும், அது செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படியே நம்ம ஓடிக்கொண்டே இருப்பதனால நமக்கு ஜெபிக்கிறதுக்கே டைம் கிடைக்கல. ஆனால் கொஞ்ச நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து பாருங்கள், கட்டாயம் அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் நமக்கு தருவார். 2 காரியம் நடக்கும். நம்ம ஜெபித்த காரியங்களில் விடுதலை கிடைக்கும். ஜெபித்த நமக்குடைய வாழ்க்கையில் என்ன தேவை இருந்ததோ ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? அதையும் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு நிறைவேற்றி தருவார். எனவே நாம் ஜெபிப்போம், அதிகமாக ஜெபிப்போம். ஜெபிக்க 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 தேவனுடைய கிருபை பெருகும். ஜெபித்தால் தான் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சத்ருவாகிய சாத்தான் எவ்வளவோ அவன் சோர்ந்து போவதில்லை. அவன் என்னைக்காவது எனக்கு பிஸியாக இருக்குது, நான் எதுவுமே செய்யலை, என்னுடைய காரியத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதாவது ஓய்ந்திருக்கானா? இல்லவே இல்லை. அவனுடைய வேலையை எவ்வளவு துரிதமாக செய்யணுமோ, எவ்வளோ ஸ்பீடாக செய்யணுமோ அவ்வளோ ஸ்பீடாக அவன் செய்துட்ருக்கான். ஆனால் நாம் தான் என்ன செய்கிறோம்? உறங்கி கொண்டிருக்கிறோம். களை அந்த நேரத்தில் அவன் விதைப்பான். எனவே நாம் அதிகமாக ஜெபிப்போம். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கும் போது நாம் எங்கிருந்து ஜெபித்தாலும் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவருக்கே ஒரு பேர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர் என்று. அவர் எப்போதும் நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் நம்முடைய ஜெபத்தை கூர்ந்து கவனிக்கிற தேவனாகும். எனவே நாம் ஜெபிப்போம், ஜெயத்தை எடுப்போம். நம்முடைய வாழ்க்கை ஜெபமாய் மாறுவதாக எப்பொழுதும் ஜெபிக்கலாம். நாம் வேலை செய்தாலும், ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கலாம். அது எப்படி சொல்வது என்றால், நம்முடைய வீடுல நம்முடைய பிள்ளை சுகம் இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்வோம்? வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நம்முடைய இருதயமானது என்ன செய்துட்ருக்கோம்? ஐயோ, நம்ம பிள்ளை வீட்டில் இருக்குதே, சாப்பிட்டானா, டேப்லெட் சாப்பிட்டானா, அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளே வந்துட்டே இருக்கு. அது யாருக்கும் தெரியாது. வேறு யாராவது நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களோ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ தெரியுமா? நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் இருதயத்தில் ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ, பிள்ளை சாப்பிட்டோ, உறங்கிச்சா, எலும்புனானா, டேப்லெட் சாப்பிட்டாரா அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். அதுதான் நம்முடைய இருதயம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அந்த இருதயம், அந்த பாரம் நம்முடைய இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஜபிக்கிறதுக்கு, ஆண்டவரே இந்த காரியம் தேசத்தில் நடக்குதே, இப்படி ஒரு போர் நடக்குதே, இந்த இடத்துல இப்படி ஒரு காரியம் நடக்க போகுதே, ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு ஒரு அமைதியில் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயமானது ஜெபித்து கொண்டே இருக்கணும். அது ஒரு விதத்தில் தேசத்துக்காக, நம்முடைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் இருக்குது அப்பா, சாயங்காலம் இந்த காரியத்தை நான் ஃபேஸ் பண்ணணுமே, காலையில் இவ்வளவு பணத்தை செலுத்தணுமே, இப்படியெல்லாம் இருக்கும் போது நம்முடைய இருதயத்திலேருந்து ஆண்டவரிட வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம ஆண்டவரிடத்திலேயே அந்த சிந்தனை ஜெபத்தை
நம்முடைய ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை நீர் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க 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 ஆண்டவரிடத்தில் அந்த விண்ணப்பம் போய்கொண்டே இருக்கும். அவர் அதை கேட்டு அதற்குரிய பலனை நமக்கு கட்டாயம் தருவார். ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய தேவன். எனவே சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக தேசத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு பெரிய காரியத்தை அவர் நமக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒரு விஷயம் எல்லாரும், ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை தாரும், ஜெபிக்கிறதுக்குரிய ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களை ஜெபிக்க வைக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லையே ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, நாங்கள் கண்ணீரோடு ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை நாங்கள் விதைக்க, ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை சொல்ல, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த மதியான வேளையில் எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தாங்கப்பா. நாங்கள் தனிமையாய் ஒருவேளை ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு முடியலை, ஆனால் நாங்கள் இப்போ சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே அந்த நேரத்தை நாங்கள் உமக்கென்று செலுத்தும் போது எங்களுக்கு அதற்குரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தார ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்க. என்னென்ன காரியங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கணுமோ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க கிருபை தாங்க கிருபை தாங்க. தேசத்தில் நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பாரத்தோடு உம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்து நாங்கள் அதற்காக மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி எங்களுக்கு ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆவியானவர் கூட இருந்து நடத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, எங்கள் மத்தியில் நீங்க இருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரா ராஜா. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரா ராஜா. ஜெபம் எதையும் செய்து முடிக்கும் ஆண்டவரே. முழங்கால் முடக்கிறவர் ஒரு நாள் முடங்கி போவதில்லை என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில ஜெபிக்க கிருபை தார். தொடர்ந்து உங்க கிருபைக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளும். தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். முதலாவதாக நாம் ஜெபிப்போம். தேசத்துல இப்பொழுது எங்கு பார்த்தாலும் போர் அபாயம். இஸ்ரவேல் தேசம், லெபனான் தேசத்துக்கு விரோதமாக நிறைய அணுகுண்டுகளையும் பயங்கரமான காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. எத்தனையோ பில்டிங்ஸ் எல்லாம் அப்படி பார்க்கும்போதே எவ்வளவு மக்கள்லாம் அங்கே ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க. அப்பா, எவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு பரிதாபமாக இருக்கிறது. எப்படி வாழ முடியும் உங்களால்? ஆண்டவர் இந்த போர் அபாயங்களை தடுத்து நிறுத்த வேண்டும், யுத்தங்களை ஓய பண்ண வேண்டும். ஒரு தேசத்தோடு மறு தேசத்திற்கு ஒருமனப்பாடு வர வேண்டும், ஒரு ஒற்றுமை சமாதானம் வர வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் சீனா போன்ற இடங்கள்ல, ரஷ்யா போன்ற இடங்கள்ல எல்லாம் போர் அபாயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் மாறி ஒரு சமாதான தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள் எழும்பாதபடி ஒரு சமாதானம் உண்டாகும்படி நிலவும்படியாய் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை இயல்பாய் வரும்படியாய் தேவனிடத்தில் நாம் அந்தாடி இந்த வேளையில நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நாம் எப்படி இருப்போம்? நாம் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? நம்ம ஒவ்வொருவரும் அங்கங்கே அங்கலாய்த்து ஓடுவோம் அல்லவா? எவ்வளவு நிம்மதி, எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? இந்த அதே மாதிரி தான் நம்முடைய இருதயத்தில் நாம் அப்படி ஒரு சிந்தையை கொண்டு வந்து நம்முடைய தேசத்தில் நமக்கு இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா எப்படி நம்ம வேதனைப்படுவோம்? அதை நினைத்து அந்த பாரத்தை சுமந்து ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த வேளையில ஆண்டவரே, அந்த இஸ்ரேல் லெபனான் நடக்கிற அந்த போர் அபாயங்கள் முற்றிலும் முற்று பெறட்டும் ஆண்டவரே. அதற்கு ஒரு ஸ்டாப் வைங்கப்பா, முற்றுப்புள்ளி வைங்கப்பா ஆண்டவரே. ஒரு சமாதானம் உருவாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே செய்ய முடியும் ஆண்டவரே. ஒரு மனிதனால் இதை முடியாது, ஆனால் என் தேவனால கூடும் ஆண்டவரே. நீ செய்வியும் அப்பா. செய்து உம்முடைய பிள்ளை
பிள்ளைகளை ஆண்டவரே ரெண்டு தேசத்திற்கு இடையே ஒரு சமாதானமா ஆண்டவரே அன்பு உருவாகட்டும் ஆண்டவரே, சமாதானம் பாலமாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. யுத்தங்களை ஓய பண்ணுகிற, வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவர் எங்கள் ஆண்டவர் அப்பா. நீர் எதையும் செய்ய முடியும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் அப்பாவி ஜனங்களை எவ்வளவு மாண்டு கொண்டிருக்கிறாங்கப்பா, அங்கும் இங்குமா அலைகிறாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு தாய் இல்லை, பெற்றோர் இல்லை, பெற்றோருக்கு பிள்ளைகள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை எத்தனையோ பில்டிங்ஸ் இடிந்து சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. தகப்பனே இறங்கும் ஆண்டவரே, எங்கள் தேசங்களுக்கு இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் அந்த நாடுகளில் இறங்கி வருவீராக, அற்புதங்களை செய்வீராக, சமாதானத்தின் உடன்படிக்கையை நினைத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய வல்லவர் ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவர். எங்களால் போக முடியாத காரியங்கள் நீங்க ஆவியானவர் சென்று கரெக்டா நேர்த்தியாய் செய்வீங்கப்பா. நீங்க செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சமாதானம் உண்டாகட்டும், தேசங்களில் சமாதானம் உண்டாகட்டும், ஒருவருக்கு ஒரு நல்லெண்ணங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே அப்பா. அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஒவ்வொரு ஆண்டவரே ஆளுகையில் இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் உடன்படிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். மூட நம்பிக்கைகள், அறியாமைகளை பாருங்க. எத்தனையோ இடத்துல தங்களுடைய பிள்ளைகளை கூட நரபலியாய் துண்டு துண்டா வெட்டி என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு பிள்ளைய தெய்வத்துக்கு கொடுத்தா நாங்கள் நல்ல பணக்காரங்களாக மாறிடுவோம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய அப்படியே இந்த ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அப்படியே அந்த நாட்டில் அப்படியே விட்டுட்டாங்க. அறியாமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இந்த காரியத்துக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. தங்களுடைய பிள்ளைகளையே கண்களை கட்டி சாத்தான் எவ்வளவு அக்கிரமம் பண்றான் பாருங்க. இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்கணும். இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு சிருஷ்டித்தார், எவ்வளவா இந்த பிள்ளைகளுடைய மனம் அங்கலாய்க்க பாருங்க. அது யாரும் அறிய முடியாது. அதை சிருஷ்டித்த தேவனுக்கு தான் அறியக்கூடிய நிலைமை இருக்கு. இந்த நேரத்தில் நாம் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். இந்த பொல்லாத பிசாசு மனிதர்களுடைய மன கண்களை குருட்டாக்கி அறியாமை, மூட நம்பிக்கை இவைகளை வைத்து அவன் நிறைய காரியங்களை செய்கிறான். இந்த நிலைமைகள் முற்றிலும் அழிந்து போகணும். இதற்காக நாம் ஜெபிப்போம் ஜெபிப்போம் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற அந்த மூட நம்பிக்கைகள், அறியாமல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கிழிக்க, அது ஒன்றும் இல்லை என்று எல்லா மனிதர்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, நீர் இந்த காரியத்துக்கு நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா. எங்கள் மக்கள் அறியாமைக்குள்ள கிடக்குறாங்க, மூட நம்பிக்கைக்குள்ள கிடக்குறாங்க. தங்களுடைய பிள்ளைகளையே தாங்களே கொலை பண்றாங்களேப்பா. இந்த நிலைமைகளை மாற்றுங்கப்பா. தங்கள் பிள்ளைகளிடத்துல ஆண்டவரே எவ்வளவு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு ஆண்டவரே ஒரு பிள்ளை குழந்தை பெற்று எடுக்கிறாங்கப்பா. அதே பிள்ளை தங்கள் கையினாலே இப்படி நரபலி கொடுக்குறாங்களேப்பா. தேவனுமே, இந்த பிள்ளைகளுக்கு உணர்வை கொடுங்கப்பா, அன்பை கொடுங்கப்பா. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் என்னுடைய பிள்ளையை நான் அப்படி செய்ய மாட்டேன். என் பிள்ளையோடு நான் வாழுவேன். எனக்கு எல்லாம் என் தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லமை உள்ளவர். அப்படி ஒரு தெய்வத்துக்கிட்டு நான் இந்த நரபலி செலுத்த மாட்டேன். தைரியமா பிள்ளைகள் நிற்கத்தக்கதா தேவனே நீ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கிற மூட நம்பிக்கைகள், அறியாமைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால் தேவன் பெரிய காரியங்களை செய்து எங்கள் தேசத்தில் இந்த மூட நம்பிக்கைகள் விலகும்படியால் கிரியை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். சிறுவர் சிறுமிகளுக்காக போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. இந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்க கூட போதைக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. சிறுவர்கள், மாணவ மாணவிகள், இவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் தான் வருங்கால சந்ததி, வருங்கால சமுதாயம். இவர்களை குட்டிச்சவராக்கிட்டா வருங்காலத்தில் ஒரு நல்ல சந்ததி எழும்பாது.
இதற்காக சத்ரு பயங்கரமாக கங்கணம் கட்டி இந்த நாட்களில் போதைக்கு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நிலைமைகள் மாறுபடியாய் நாம் எல்லாரும் கண்களை முடிச்சோம் பண்ணோம். 2 நிமிஷம். ஆண்டவரே அப்பா, அந்த போதைக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவீங்கப்பா. ஆண்டவரே, அறிந்தோ அறியாமல் சிறு பிள்ளைகளை எல்லாம் இதற்கு அடிமைப்படுத்திட்டு இருக்காங்களேப்பா. ஆண்டவரே, ஸ்கூலில் கூட கொண்டு போய் விற்கிறாங்க. என் தேவன் இதற்கு இறங்குவீராக, அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே இறங்குமப்பா, இறங்குமப்பா. எங்கள் மாணவ செல்வங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள சந்ததிகளாய் மாறணும் ஆண்டவரே. அப்பா, வருங்காலத்தில் நல்ல ஒரு சமுதாயம் உருவாகணும் அப்பா. இதற்கு இடையூறாக இருக்கிற சத்ருவின் கிரியைகள் முற்றிலும் அளிக்கப்படுவதாக. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்ததாக 3வதாக நம்ம ஜெபிப்போம். இந்தியாவில் ஆளுகை செய்கிற அதிகாரிகளுக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக நாம் ஜெபிப்ப போகிறோம். அவர்களுடைய சிந்தனையில் சத்துரு பலவிதமான நெகட்டிவான சிந்தனைகளை கொடுத்து தேச மக்களுக்கு உதவி செய்யாதபடி அவர்களுடைய சொந்த குடும்பத்துக்காக, அவங்களுடைய காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் முற்றிலும் மாற, தேச மக்களுக்கு நலனில் அவங்க கொஞ்சம் ஈடுபாடு கொடுக்க, தேச மக்களுக்காக தாங்கள் முக்கியமாக ஆண்டவருடைய அந்த ஆண்டவருக்கு பயந்து காரியங்களை செய்ய, அவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் எல்லார் கண்களை மூடி, ஆண்டவரே தகப்பனே, எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க, நல்ல புத்தியை கொடுங்கப்பா. ஆண்டவரே, தேச மக்களுக்காக என்னென்ன நல்ல காரியங்கள், நல்ல திட்டங்கள் செய்யணுமோ அதை செய்யும்படியான கிருபைகளை அதிகமாய் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்கள் கிருபை கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு தேசத்திலும், எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, இதனால் ஒரு சமாதானமான வாழ்வு ஜீவனம் பண்ணும்படியா தேச மக்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த காரியத்தில் தேவன் அற்புதமான விடுதலை தரப்போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். கடினமான வேலைகளை செய்கிற ஏழை ஜனங்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் ஏழை ஜனங்கள் அநேக பேர் பாருங்கள், தங்களுடைய வருமானத்துக்கு தேவையான அளவுக்கு அவங்களால செய்வதற்கு பலன் இல்லை. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிற பெரிய பெரிய கட்டிடங்களில் ஏறி நின்று வேலை செய்யணும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இவ்வளோ மணிக்கூர் செய்யணும் அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள். ஆனால் அவங்களுக்கு செய்வதற்கு ஏற்ற பலன் இருக்காது. அந்த மக்களுக்காக நாம் தரப்பில் நின்று சிறு குறு தொழில் செய்கிறவங்க, அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாகவும் இந்த வேளையில் நாம் ஏழை பிள்ளைகள் கடினமான வேலைகளை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையில் அப்பா நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. ஏழைகளின் தெய்வமே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு ஏழை ஜனங்களையும் நீ கண்ணோக்கி பாரும் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. வேலை செய்வதற்கு ஏற்ற பலனை கொடுங்கப்பா. ஒத்தாசையை கொடுங்க ராஜா. ஆவியானவர் கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு வேலை செய்வதற்கு ஏற்ற பலனையும் ஆரோக்கியத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற பெரிய பெரிய கட்டிடங்களில் பாரம் சுமந்து வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவங்க வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்பட தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. இன்னும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யுங்க. தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே கொலை, கொள்ளை, ஆண்டவரே ரவுடி கும்பல்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவரும் மனம் திரும்பட்டும் ராஜா. லஞ்ச ஊழல் எல்லாம் மாறட்டும் இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தமுள்ள தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவ ஊழியர்கள் எல்லாம் ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தருக்கென்று ஆண்டவரே உண்மையும் உத்தவமாய் ஊழியம் செய்ய தேவனே நீ கிருபை செய்யுங்க. சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படட்டும் ராஜா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கெல்லாம் உங்க ஊழியங்களை செய்கிறாங்களோ மிஷினரிகளாய் ஆண்டவரே, மலைகளிலும் காடுகளிலும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்படட்டும். அடுத்ததாக நாம் இப்பொழுது
இப்பொழுது ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இயற்கை சீற்றங்கள்னால பல அழிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. திடீர்ந்தால பூகம்பங்கள், நிலச்சரிவுகள், மழை வெள்ளத்தினால இப்போ கொஞ்ச நாட்களாகவே மழை வெள்ளத்தினால் நிலச்சரிவு, மண் சரிவு அப்படின்னு சொல்லி ஏராளமான கிராமங்கள் பூமிக்கடியில் போயிட்டு அநேக இடங்கள் அழிந்து போயிட்டு, மழை வெள்ளத்தினால் அநேக ஜனங்களுடைய இயல்பு நிலைமைகள் என்ன செய்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடி நாம் இந்த மாலை வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரே, நம்முடைய இடத்துல, நம்முடைய இருக்கக்கூடிய இடத்துல, கிராமத்தில் நம்ம வசிக்கிற தெருவில் இப்படி ஒரு காரியம் நடந்ததுன்னா நம்ம எப்படி துடியாக துடிச்சு போவோம் இல்லையா? இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பு தகப்பனே, அப்பா, இயற்கையை தன்னுடைய கரத்திலே அடக்கி வைத்திருக்கிற நம்முடைய தேவன், அவர் இயற்கையை எல்லாவற்றையும் அந்த பேதுருவோடு படகுல போகும்போது பயங்கரமான காற்று கொந்தளிப்பு, புயல் காற்று வந்தபோது இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே அது எல்லாம் ஆயிற்று, ரொம்ப அமைதலாயிற்று. அப்போ இயற்கை கூட தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் இப்படி இயற்கை சீற்றத்தினால எந்த கேடுபாடுகளும் வரக்கூடாது. ஆண்டவரே ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே இறங்குவீராக. எங்கள் தேசத்தின் மேல் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்துக்கு விரோதமாக ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவர் இயற்கை சீற்றத்தினால எழும்புகிற காரியங்கள் முற்றிலுமாய் அதமாய் போகட்டும். ஆண்டவரே, எந்த கேடுபாடுகளும் எந்த அழிவுகளும் வராதபடி தேவ ஆவியானவர் எங்கள் தேசங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய வல்லமையால, மகிமையினால மூடுங்கப்பா. எந்த ஆபத்துகளும் வரக்கூடாதப்பா. எல்லா கிராமங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் உடைய ஆளுகை இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மழை வெள்ளத்தினால எந்த அழிவுகளும் வரக்கூடாது. ஆசீர்வாதமான மழையாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, சோத்ரம் ராஜா. எந்த இயற்கை சீற்றங்களும் வராதபடி தேவ கரம் ஒவ்வொரு தேசங்களையும் ஆளுகை செய்யட்டும். உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவனே, எங்கள் ஜெபத்தை நீ கேட்டபடியால் ஸ்தோத்திரம் ராஜா. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். இறுதியாக நாம் இன்னொரு காரியத்துக்காக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஹேண்டிகேப்ஸுக்காக ஜெபிக்க போகிறோம். உடல் ஊனமுற்றவர்களுக்காக, கண் இல்லாதவங்க, கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, ஏதோ ஒரு உறுப்பு அவர்களுக்கு குறைப்பட்டதுனால அவங்க எவ்வளவோ கஷ்டத்தின் வழியாய் நடக்கிறவங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதற்காக இன்னும் அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட குறைபாடு உடைய குழந்தைகள் பிறக்காதபடி தேவன் பாதுகாக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோப்பா. எவ்வளவோ உடல் ஊனமுற்ற பிள்ளைகள் எங்கள் தேசத்தில் இருக்கிறாங்க, எங்களுக்கு அருகாமையில் இருக்காங்க, ஒருவேளை எங்கள் வீடுகளில் இருப்பாங்கப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்கள் ஊனமுற்று இருக்கிறது, அதற்கு நீங்கள் தான் எல்லாம் பதிலப்பா. பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்கப்பா. இப்படிப்பட்ட குறைபாடு உடைய பிள்ளைகள், குழந்தைகள் பிறக்காதபடி நல்ல ஆரோக்கியமுள்ள சந்ததிகள் பிறக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கும் நல்ல நல்ல திட்டங்கள் சமுதாயம், அரசாங்கம் செய்யும்படியாய் என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, என்னென்ன காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியங்களில் தேவன் அற்புத கரத்தை நீட்டுவீராக. அப்பா, உடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுங்க. வரவேண்டிய பணங்கள், வரவேண்டிய சலுகைகள் வந்து சேரட்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உடைய கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். ஜெபிக்க தேவன் இன்னும் கிருபை தாரும். ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. உடைய வல்லமையின் ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் ஜெபித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புத கரத்தை நீட்டி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். மெய்யாகவே இந்த நாளில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன காரியம் அவங்க மனதை இருத்தி கொண்டிருந்ததோ அந்த காரியத்துல தேவன் அற்புதத்தை செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். உடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா காரியங்களையும் நீ பார்த்துக்கொள்ளும் அப்பா. தொடர்ந்து நம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த ஊழியத்தை நடத்துகிற நம்முடைய தாசனை பலப்படுத்தும். ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நேபாள் தேசத்தில் செய்யப்படுகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும் அப்பா. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று
தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.